எல்லாருக்குமே நான் அழைப்பு விடுத்தேன், திரும்பவும் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இன்னும் அவர்கள் படைப்பு பார்க்கல. அதனால் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்திற்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கேன். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். இதெல்லாம் பலமுறை. ஆனால் அவங்க வேறு ஓட்டத்தில் இருக்காங்க. இன்னும் கூட நான் சொல்கிறேன், என்னுடைய சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் படம் பார்க்கணுன்னாலும் கூட நான் அதற்கும் ஏற்பாடு செய்வேன். நான் அம்பானின்னு சொல்லலையே. உங்களுக்கு உங்க காதுல அம்பானின்னு விழுந்ததா தம்பானின்னு விழுந்ததா? இல்ல உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, புரிய வேண்டியது எல்லாம் புரிஞ்சது இல்ல. இல்ல ஒரே ஒரு விஷயம், சென்சார்ல நாம் பட்ட பாடு யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே அப்படி பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனா ஒரு விடயம் என்னன்னா, நான் படைப்பை காட்டினதுக்கு பிறகு அவங்க ஆடியோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ படத்தில் கலவரம் பண்ணியிருந்தீங்கன்னா நாட்டில் கலவரம் நடக்கு, எவன் தடுக்கிறது அப்படின்னாங்க. இதுக்கே நீ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கு படம் பார்த்து தப்பாக இருந்தால் படத்தையே பேன் பண்ணுங்கன்னு. அப்படியான கடுமையான வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் அவங்க படம் பார்த்துட்டு அவங்க சொல்லி தான் சமர்ப்பணத்தில் காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை முதல்லையும் பின்னாடியும் போட்டேன். ஏன்னா இந்த நேர்மைக்கு மேலாக ஒருவர் படைப்பு செய்ய முடியாது. உண்மையாக இருந்திருக்கீங்க. இந்த படைப்பை என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஆனந்த ஜூனியர் விகடனில் தொடராக வந்திருக்கு, எடுத்து காட்டுங்கன்னு. ஒருவேளை ஜூனியர் விகடனில் வந்த தொடர் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டது. அது அந்த தொடர் இல்லைன்னா நான் கூட பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் கூட நானும் விட போகிறதில்ல, அவங்க விடலைனாலும் நான் திரும்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் இந்த படை நடத்தின அவர்களுடைய முன்னோர்களும் இந்த படைப்பு சம்மந்தப்பட்ட அந்த படையாண்ட மாவீரான்னு சொன்னதுமே உலகம் பூரா அவன் போய் சண்டை போட்டுவேன். போகிற இடத்துல எல்லையில் பூ கொடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் தடையை உடைச்சிட்டு போய் எல்லையை விரிவாக்கி இந்த இடத்துக்கான ஒரு பேரரசை உருவாக்கின கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான கூட்டம். எல்லாரும் தான் அந்த படையில் நின்னாங்க. அதுக்காக ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் படை ஆட்சிங்கிற அந்த பட்டத்தை சுமந்து வாழ்ந்து அந்த மண்ணில் உள்ள நுழைய வந்த அத்துமீறின வந்த கூட்டத்தை அடித்து நொறுக்கி தன் மண்ணை காத்தது இருக்குல்ல,